எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமி, இந்த மிதுனராசி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வெளிச்சத்தை கூடம்மா. எத்தனை பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, வறுமையோடு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏன் நிம்மதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்களே அம்மா, அந்த நிம்மதியை நீ கொடுக்க முடியாதா? கடவுள் தானே, நீ உன்னை தானே நம்புகிறோம். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை எங்களுக்கு கொடுத்து வைக்கிறையம்மா. என்ன காரணம்? நாங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையும் சிக்கி இருக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் வருத்தத்தோடு இருக்கிறோம்? எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காதம்மா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரர்களே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு உழைச்சது நம்மக்கிட்ட இருக்கும், நம்புங்க. எக்ஸஸாக வர்றது வீணாக போயிடுது, அது நியாயம். அது நமக்கு எக்ஸஸாக வந்தாலும் வேண்டான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்களை யாராவது ஆசை வார்த்தை காட்டி பார்ட் டைம் ஒர்க் பண்ணு, உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தரேன்னு சொன்னால் வேண்டான்னு கையெடுத்து கும்பிடுங்க. மிதுன ராசிக்காரவங்க இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய வருமானம் நமக்கு தண்டம். ஏன்னா ஒருத்தன் கொடுக்குறான், அது நல்லது. ஆனால் கொடுக்கறத 2 பேர் பார்க்குறான். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுற இடத்துல 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி 4 மணி நேரம் அதிகமாக ஒர்க் பண்ணி இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறான் உங்கள் கூட இருக்கிறவங்க. அப்போ அந்த வருமானம் ஒன்றுமில்லாமல் போயிடுது, அது வீண ஆஸ்பத்திரிக்கு போகுது. நீங்கள் சம்பாதிக்கிற காசை மிதுனராசிக்காரங்க வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் உழைப்பு போதும், எக்ஸ்ட்ராடினரி வேண்டாம்.
இது இன்றைக்கி ஒரு ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டை மனநிலை எப்பயும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்படி அப்படி இருக்கும். இந்த உள்ளே வெளியேங்கிறது டைட்டில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ரெட்டை மனநிலை இது எப்பயும் ஒரு போராட்டத்தை உருவாக்கும். ஒரு பெத்தவங்க கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம உள்ளத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பெத்தவங்க கூட இருக்கிறவங்க உள்ளத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க உள்ளத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தன் தெரியாத மனுஷன் இருப்பான், அவனுக்கு ஒரு ஃபோன் அடித்து நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அவன் உங்கள் உள்ளத்தை சரியாக புரிஞ்சிருப்பான். மற்ற எல்லாரும் தத்துவம் பேசுவாங்க, உங்களோட சேர்ந்தவங்க எல்லாரும் தத்துவம் பேசுவாங்க. நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி தான் நடக்கணும், ஏன் இப்படி இல்லை, ஏன் இப்படி போகலை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீ நல்லா இருக்க, நீ நல்லா இப்படி இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று சொல்லவா, உடல் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளை கூட உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் சரியாயிடும் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னங்க நாங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டமாக சொல்கிறேன், அது சரியாயிடும் போகிறீங்க, எப்படி போகும்? இது கேள்வி கேளுங்க, பதில் வராது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு 4 நாள் பார்த்திங்கன்னா உடம்புக்காக எல்லாம் குடும்பத்தோடு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 நாளில் எதுவுமே தீராது. அந்த நேரம் 4 நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதில் ஒரு பிரச்சனையும் அப்போ இருந்திருக்காது. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் பற்பல பிரச்சனைகள் உருவாகும். இதில் இன்னொன்று சொல்லவா, மிதுன ராசிக்காரவங்க தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் தனிமை நிறைய சோதிக்கும். தனிமை நல்லது, ஆனால் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எப்படின்னா, என்ன சார் நான் எல்லாரோட இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் தனியாகவே இருக்கேன் சார். ஆனால் தனிமை பிடிச்சிருக்கு சார், ஒரு விதத்தில் தொந்தரவு இல்லை போ. நம்ம சாப்பிட்டா குறை சொல்லுவாங்க, சாப்பிட்லன்னா குறை சொல்லுவாங்க, சிரித்தா குறை சொல்லுவாங்க, சிரிக்கலைன்னா குறை சொல்லுவாங்க. எல்லாமே கடன் வாங்கி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு கடன் வாங்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வாழ்க்கையா? இப்படி எத்தனை பேருக்கு உங்கள் மனநிலை இருந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரவங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, குடும்பத்தில் உள்ளவங்க வரைக்கும். இதில் உங்களுக்கு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். இது உங்கள் உள்ளுக்குள்ளே இது ஒரு பாயிண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நீங்கள் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே எதையாவது ஒன்றை போட்டு குழம்பிக்கொண்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஒரு குழப்பம் இருக்கும், திங்கக்கிழமை என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா ஆதரவு கிடையாது. எல்லாம் ஆதரவு தர மாதிரி நடிப்பாங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் அப்படியே தென்றல் வீசும் இல்லையா, இந்த தென்றல் உணர்வோம், காற்று அப்படியே உணர்வோம். அது மாதிரி ஒரு சோகம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஆர்ட்டின்னு சொல்லி புண்ணியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ஆழ்ந்த பாசத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் வெளிக்காட்டவும் உங்களுக்கு தெரியாது, அது கிடைக்கவும் கிடைக்காது. ரொம்ப ஆழ்ந்த பாசம், இதில் தான் நீங்கள் ரொம்ப தவிக்கிறீங்க மிதுன ராசிக்காரர்களே. அது என்ன ஆழ்ந்த பாசம்னா, ரொம்ப எல்லார மாதிரி நிறைய செலவு பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லை. நானும் என் வீட்டுக்காரும் அழகாக ஒரு 2 வீலரில் ஹாயாக ஜாலியாக ஒரு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படலாம். அது மாதிரி ஆண்களும் அது மாதிரி ஆசைப்படலாம். ஒரு என்னோடய மனைவி வச்சு கொண்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு. அது நடக்காது. அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப கலகலப்பாக நகைச்சுவையோடு இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். நீங்கள் யார்கிட்டையாவது பேசணுன்னா கூட வெளியில் அப்படி தான் பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அப்படிப்பட்ட இடத்துல நிற்பீங்க. அது மாதிரி எளிதாக சில நண்பர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பழக்கம், வெளியில் இருக்கக்கூடிய குணம், எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்க முடியும். இது மிதுனத்தோட பெரிய பலம். சூழ்நிலைக்கு ஏற்றப்போல் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும். கவலைகளே இல்லாத மனிதர்கள் போல் வலம் வர முடியும். இதுதான் வெளியில் நீங்கள் காட்டிக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இருந்தது. ரெட்டை மனசு, தன்னை யாரும் புரிஞ்சுக்கலைங்கிற எண்ணம், ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி உள்ள ஃபீலு. ஆனால் வெளியில் பாருங்கள் எந்த கவலையும் இல்லை. டோன்ட் ஒரி, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு மிதுனம் தன்னை பிரகடனம் படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மிதுன ராசிக்காரங்களெல்லாம் பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பா
வாழ்ந்த அவளை மாதிரி வாழணும் அப்படின்வாங்க. இங்கே கிழியுது. வாழ்ந்த அந்த பையன் மாதிரி வாழணுன்னுவான். ஏன்டா நீ வேற ஒன்று, காலை சாப்பாட்டுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்குமே நாங்கள் இதில் வேறு நாங்கள் எங்களை மாதிரி வாழணும்னு. ஏய்யா, இப்படி தான் உலகம் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க, என்றைக்குமே உங்கள் உணர்வுகளை நீங்கள் நம்புங்க. நீங்கள் கலகலப்பாக இருக்கிற இடங்களில் நகைச்சுவை உள்ள மனிதர்கள்ட்ட பேசுங்க. நல்ல நல்ல நண்பர்களை பிடிச்சிக்குங்க. சில நண்பர்களோடு மனம் விட்டு பேசுங்க. நல்ல மனுஷன் கிடப்பான் உங்களுக்கு, அதுதான் உங்களோட பலம். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க மிதுன ராசிக்காரவங்களே. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நாளைக்குன்னு எதையும் தள்ளி போடாதீங்க. அது மாதிரி நேத்தி நடந்ததை நினச்சி மனசில் ரொம்ப கவலைப்படாதீங்க. அதனால் உடல் ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு உடல் பிரச்சனை ஏற்படும். உடம்பு வெயிட் லாஸ் ஆகும், வெயிட்டு அதிகமாகும், ஒரு சீராக இருக்காது, வயிறு ப்ராப்ளங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொப்பை போடும், வயிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு ஃபுட்டு டைஜஷனில் ப்ராப்ளம் ஏற்படும். காரணம் என்னென்னா உங்களோட சிந்தனைகளுடைய தாக்கம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு மனசு நல்லா ஓடணும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ஆனால், ஒரு நம்ம ட்ராவலில் போகிறோம், ஒரு கவலையோடு இருக்கீங்கன்னு உங்கள் ஃபேஸ் காட்டி கொடுத்துரும்ல. அப்போ அந்த வயிறு என்ன பண்ணும், இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ தான் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா செரிமானம் ஆகாது, என்ன பண்ணுறது? அப்போ ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிங்க. நேற்றைய விஷயத்தை கவலைப்படாதீங்க, நாளைய விஷயத்தை கவலைப்படாதீங்க. அப்டேட்டு அந்த வினாடி என்ன இருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா அதை உருகி படிங்க. ஒன்று கேட்குறீங்கன்னா அதை மட்டும் கேளுங்க. இது இல்லாமல் நாளைக்கு காலையில் நான் என்ன பண்ணணும் நினைக்கவே வேண்டாம். காலையில் எழுந்துருங்க, அந்த வேலை நடக்கும். நீங்கள் அந்த வினாடியை இழந்துடாதீங்க மிதுன ராசிக்காரர்களே, நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.